வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, உஷார் முதல்வர் விஜய்க்கு முக்கியமான இடத்தில் இருந்து வந்த எச்சரிக்கை நடந்து கொள்வாரா பார்க்கலாங்க. என்ன எச்சரிக்கை விடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு, இரண்டாவது சன் நெட்வொர்க் மன்னிப்பு கேட்குமா? எதை வேண்டுமானாலும் வியாபார பொருளாக மாற்றுவீர்களா? மானமுள்ள தமிழர்கள் வெடித்து கிளம்பி இருக்கின்றார்கள். கண்டிப்பாக மண்டியிட்டுத்தான் ஆகணும், மன்னிப்பு கேட்டுத்தான் ஆக வேண்டும். மன்னிப்பு கேட்கின்றார்களா இல்லை என்ற விஷயத்தை நாம கொஞ்சம் பொறுத்து பார்க்கலாம். இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் சன் நெட்வொர்க் ஆனது எந்தவித மன்னிப்பும் கேட்கவில்லை. மூன்றாவதாக தனுஷ் இருக்கா தெரியுமா, அவர் நடித்த ராயன் படம் ரிலீஸ் ஆச்சு. இப்போ அந்த படமானது தேசிய விருதை பெற்றிருக்குது. அது பெரிய சர்ச்சையாக இருக்கிறது. ஏன் ராயன் படத்துக்கு நம்ம நடிகர் தனுஷ் அவர்களுக்கு தேசிய விருது கொடுக்கின்ற போது இவ்வளோ பெரிய சர்ச்சை வெடித்திருக்கிறது? பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் என்ன, எல்லாவற்றையும் உடைச்சு பேசலாங்க. ஆனால் அதுக்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேங்க. நம்முடைய வாவு சிதம்பரம் பிள்ளை அவர் வாழ்கின்ற காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா யாரும் மதிக்கல, அவருடைய அருமை பெருமை தெரியவே இல்லை. அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, வஉசி அவர்கள் வாழ்ந்த காலத்தில் மனிதர்கள் நேர்மையாக இருந்தாங்க. அதனால வஉசியும் அப்படியே இருந்ததுனால அவருடைய முக்கியத்துவம் தெரியலையோ, அவருடைய அருமை பெருமை தெரியலையோ, அவருடைய அர்ப்பணிப்பு உணர்வு தெரியலையோ, சுதந்திர போராட்ட அந்த தியாகம் தெரியலையோ, அவருடைய எளிய வாழ்க்கை தெரியலையோ, அவருடைய ஏழ்மை தெரியலையோ, நாட்டுக்காக அவர் இழந்த சொத்துனுடைய மதிப்பு தெரியலையோ. அவர் வாழ்கின்ற காலத்தில் வஉசி அவர்களை யாரும் மதிக்கல. இப்போதான் அவருடைய அருமை பெருமையை தெரிஞ்சிருக்கிறாங்க. நம்ம முன்னத்தியர் எந்த அளவுக்கு நாட்டுக்காக உழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை இப்பதான் கொண்டாடுகின்றார்கள், போற்றுகின்றார்கள். ஆனால் அதற்குள்ளாக வன்மம் பிடித்த இந்த வந்தேரிகள் சன் நெட்வொர்க்கானது நாங்கள் நகைச்சுவை நிகழ்ச்சி நடத்துகிறோம்னு சொல்லிவிட்டு ஆதித்யா சேனலில் போயிட்டு வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களை பார்த்தீங்கன்னா அவமதித்து பேசியிருக்கிறாங்க. அந்த வீடியோவை தரேன், முடிந்தா கொஞ்சோன்னு தரேன் பாருங்க. அதை பார்த்தா கூட புரியலாம், இல்லை என்றால் நான் உங்களுக்கு முழுமையாக அந்த நிகழ்வை நான் விளக்குறேன். இப்போ அந்த வீடியோவை பாருங்க. நான் நினைச்சேன் இந்த துரியோதனன் மாதிரி பாஞ்சாலியோட சாரி எல்லாம் பிடிச்சி, அதாவது இந்த வீடியோ முழுமையாக தர முடியாது, ஏன்னா காப்பிரைட் வரும். அந்த ஆதித்யா சேனல்ல இந்த நகைச்சுவை நிகழ்ச்சி எப்படி போகுது என்று பார்க்கும் பொழுது, இரண்டு ஆண்கள் இரண்டு ஓரமாக உட்காந்துக்கிறாங்க. நடுப்புற இரண்டு பெண்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அவங்க ஜென்சி பெண்மணியாக இருக்கிறாங்க. அவங்க கிட்ட வஉசி பற்றி இந்த இரண்டு ஆண்களும் கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, வாவு சிதம்பரம் பிள்ளை இருக்காரு இல்லையா, அவர் ஏன் செக்கிழுத்த செம்மல் என்று சொல்றாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு அந்த இரண்டு பெண்மணியும் தெரியுமோ தெரியாதோ, அதெல்லாம் தெரியாதுங்க, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்ட வீரர்கள், தியாகிகள், அவங்கள மாதிரியான வாழ்க்கை நம்மளால வாழ முடியாது, அவர்களை பற்றி முழு விவரம் எனக்கு தெரியாது, நான் ஏதாவது பேச போய் அது கிண்டலாக போயிடும், அது கிண்டலாச்சுன்னா பெரிய சர்ச்சையாகும், வேண்டாம், நல்ல ஆளுமைகளை அசிங்கப்படுத்தக்கூடாது அப்படின்னு அந்த பெண்மணிகளாவது பார்த்தீங்கன்னா தவிர்த்திருக்க வேண்டும். இல்லையா இந்த இரண்டு ஆண்களுக்கு எனக்கு தெரியுமா, நகைச்சுவை என்றால் யாருடைய மனமும் புண்படக்கூடாது என்ற அடிப்படையில் கண்டிப்பாக அந்த மாதிரி கேள்வியை கேட்டிருக்க கூடாது. அது மட்டும் இல்லை, இவ்வளோ பெரிய ஒரு நெட்வொர்க் நிறுவனத்தை வச்சு நடத்தக்கூடிய சன் டிவி காரனுக்காவது இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எடுக்கணும் அப்படின்னும் போது, ஏப்பா இந்த கண்டென்ட் எல்லாம் தேவையில்லை, தியாகிகளை வச்சு நம்ம காமெடி எல்லாம் பண்ண தேவையில்லை, தியாகிகளை பற்றி தெரியவில்லை என்றால் அது அவனுடைய சாபம், அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதற்காக தியாகிகளை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிவிட்டு அவனை நீ அவமானப்படுத்த வேண்டாம்பா அப்படின்னு சன் நெட்வொர்க்காவது பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை தடுத்து நிறுத்திருக்கணும். ஆனால் அப்படி தடுத்து நிறுத்தவே இல்லை. என்ன சொல்றாங்க அந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும், கப்பலோட்டிய தமிழன் வஉசி அப்படின்றது அவங்களுக்கு நினைவுக்கு வராம, செக்கிழுத்த செம்மல் என்றால் ஒருவேளை படகு ஓட்டியிருப்பாரோ அப்படின்னு ஒரு பெண்மணியும், இன்னொரு பக்கம் இல்ல துச்சாதனன் தெரியுமா, அவன் எப்படி திரௌபதியுடைய சேலையை உருவினானோ அந்த மாதிரி சேலையை இழுத்திருப்பாரோ அப்படின்னு ஒரு பெண்மணியும், இல்லைன்னா கடல்ல நின்ன கப்பலை கயிறு கட்டி இழுத்திருப்பாரோ அதனாலதான் செக்கிழுத்த செம்மல் என்று சொல்றாங்களோ அப்படின்னு நகைச்சுவையா அந்த பெண்மணிகள் சொல்ல, இந்த பக்கம் அந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கின்ற ஆண்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வஉசி பற்றி அவ்வளவுதான் தெரியுமா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சிரிக்க, ஏயா நம்ம நாட்டை கேவலப்படுத்துறீங்களா, இந்த நாட்டுக்காக உழைத்த நல்ல ஆளுமைகளை கேவலப்படுத்துறீங்களா, இல்ல தமிழர்கள் என்ற அடிப்படையில் அவனுங்களை எப்படி வேணாலும் அடிக்கலாம் அப்படின்றதால அவங்கள அசிங்கப்படுத்துறீங்களா? உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா? கேட்டா காமெடியா பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. NS கிருஷ்ணன் தான் சொல்லுவார், காமெடி பண்ணலாம், ஆனா யாருடைய மனதும் புண்படாம காமெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். ஆனா இவனுங்க ஒட்டுமொத்த தமிழனுடைய
நெஞ்சிலோ ஈட்டிய பாய்த்து விட்டு அமைதியா இருக்கிறானுங்க. இது வரைக்கும் மன்னிப்பே கேட்கல. இது இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? நான் சொன்ன காட்சிகள் தான் அந்த நிகழ்ச்சியினுடைய ப்ரோமோனா என்ன, இத்தனை மணிக்கு இந்த நிகழ்ச்சி வரப்போகுது அப்படின்னு விளம்பரப்படுத்துறதுக்காக வஉசி பற்றியான கேவலமான காமெடியை ஒளிபரப்பு செய்து நாளைக்கு 9 மணிக்கு பார்க்குறீங்களா, அற்புதமான காமெடி வருது அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரப்படுத்துறாங்க. எவ்வளோ துணிச்சல் பாருங்க. அந்த நகைச்சுவை நிகழ்ச்சியில வேற எதுவுமே நகைச்சுவையா கிடையாதா? வஉ சிதம்பரம் பிள்ளை அவர்கள் பற்றியான கிண்டலும் கேலியும் தான் நகைச்சுவையா இருக்குதா? ஆடா பாவீங்களா. எம்ஜிஆர் என்ன சொன்னாங்க? அவங்க மலையாளத்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் ஆட்சிக்கு வந்துட்டார். அந்த கிண்டல் கேலி எல்லாம் தாண்டி உடனடியாக நான் மலையாளத்தானா, என்னுடைய ஆர்ஜன் என்ன தேடுங்க அப்படின்னு சொன்னார். கடைசியில் நம்ம எம்ஜிஆருடைய அப்பா பேர் என்ன? கோபாலகிருஷ்ண மேனன். கோபாலகிருஷ்ண மேனன் என்று சொல்கின்ற போது எங்க அப்பா வன்னியர் பிரிவில் வருகின்றார். அந்த சமுதாயமானது மறுக்காது. எங்க அம்மா பேரு சத்யா. அவங்க கோவையில் இருந்தாங்க. அவங்க கேரளாவுக்கு போய் பஞ்சம் பழைத்தார்கள். அதனால நம்ம கோவையில் எங்க அம்மாவுடைய வகையரா மன்றாடியர். மன்றாடியர் என்றால் கொங்கு வெள்ளாளக உண்டு. ஸோ அந்த சமூகமே மறுக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் எங்க அப்பா வகையரா பார்த்தாலும் தமிழ் சமூகம், எங்க அம்மா வகையரா பார்த்தாலும் தமிழ் சமூகம், இந்த 2 சமூகமும் கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளும் சொல்லிட்டு எம்ஜிஆர் பேசியிருக்கிறார். ஆனா எம்ஜிஆர் சும்மா இல்லைங்க. என்னடா மலையாளத்தான் சொல்லி அசிங்கப்படுத்திட்டாங்க, தமிழகத்துக்கும் நமக்கும் தொடர்பே இல்லைன்னு சொல்லிவிட்டாங்களே அப்படின்ட்டு கலைஞர் அவருடைய ஆர்ஜின், அவருடைய பூர்வீகம் என்ன என்பதை தேடுங்கன்னாங்க. கடைசியில் பார்த்தா அது ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஓங்கோலுக்கு போச்சு. இன்னொரு விஷயம் தெரியுமா? கலைஞர் திருவாரூர்ல பிறந்தார்னு சொன்னாங்க. ஆனா எம்ஜிஆர் தான் சொன்னாரு, கிடையாது, கலைஞர் அவங்க அப்பாவுடன் ஓங்கோல்ல பிறந்து இங்கே வந்தவர் தான் குழந்தையாக அப்படின்னு கலைஞர் திருவாரூர்ல பிறக்கவே இல்லை என்று உண்மையை போட்டு உடைச்சார். அதனால இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆளுமைகளும் அசிங்கத்தான் படுத்துவாங்க. சமீபத்தில் திருச்சி சிவா, அந்த திருச்சி சிவா எங்கெல்லாம் காமராஜர் போறாரோ அங்கெல்லாம் நாங்கள் ஏசி போட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது, டிவி சுந்தரம் ஐயங்கார் அவர்களுக்கு கம்பெனி தொடங்குவதற்கு சலுகை காட்டினார் என்பதனால நம்ம காமராஜர் அவர்களுக்கு மாசம் 60 555 சிகரெட் பாக்கெட்டும் செவர்லெட் காரும் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்ல, நில உச்சவரம்பு வருகின்ற பொழுது பல முன்னணி பணக்காரர்களுக்கு இந்த நிலமெல்லாம் அறக்கட்டளைக்கு சொந்தம் என்று சொல்லி அந்த நிலங்களை பாத்தீங்கன்னா நில உச்சவரம்பு சட்டத்துக்குள்ள கொண்டு வராம தடுத்து நிறுத்தி பெரும் பணக்காரர்களுக்கு நிலத்தை அப்படியே விட்டார். அதன் மூலமாக கோடிக்கணக்கான பணம் நம்ம காமராஜருக்கு கிடைச்சது அப்படின்னு காமராஜரை அசிங்கப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் ஆர்.எஸ். பாரதி அவர்கள் என்ன சொல்றாரு? எங்களை எதிர்த்த அத்தனை பேருக்கு நாங்க தானே சமாதி கட்டணும் அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது, இன்னைக்கு தாழ்த்தப்பட்டவரெல்லாம் ஜட்ஜ் ஆயிருக்கானா, நாங்க போட்ட பிச்சடா அப்படின்னு. ரெண்டாவது, நாய் பேயெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பட்டப்படி படிக்குது, அதுக்கெல்லாம் நாங்க போட்ட பிச்சடா அப்படின்னு சொன்னாங்க. மொத்தத்துல எந்த ஒரு ஆளுமையும் சரி இவங்க அசிங்கப்படுத்தாம இருக்க மாட்டாங்க. ஜெயலலிதா தற்கால சான்று என்ன சொன்னாங்க? அவங்க நம்ம கலைஞர், நான் திருமதி ஜெயலலிதா என்று சொல்லுவேன் அப்படின்னாங்க. ஏன் திருமதி ஜெயலலிதா என்று சொல்ற அப்படின்னு கேட்கும்போது, கலைஞர் குடும்பம் பெருசு, அவர் ஊழல் பண்ணாதான் அத்தனை குடும்பத்துக்கும் சொத்து சேர்க்க முடியும்னாங்க. நான் மட்டும் திருமதி ஜெயலலிதா என்று சொல்ல மாட்டேன்னா, அண்ணா நகர்ல சோபன் பாபுக்கு எதுக்குடா செலவு வச்சிருக்காங்க அப்படின்னு கலைஞர் செல்வி ஜெயலலிதா என்று சொல்லிட்டு இருந்த இடத்துல திருமதி ஜெயலலிதா அவங்களுக்கு கல்யாணம் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தினவங்க தான். இந்திரா காந்தியை கல்லால் அடிச்சுட்டு கடைசியில் ரத்தம் வர்றதுக்கு கலைஞர் அவர்கள் என்ன உதாரணம் சொன்னார்னு தெரியும். அதனால யாரையெல்லாம் அவமானப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறோமோ அத்தனை பேரையும் அவமானப்படுத்தினது தான் இந்த வகையறாக்கள். அதனால மன்னிப்பு கேட்கறாங்களா இல்லை என்ற விஷயத்தெல்லாம் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ரெண்டாவது, இந்த வீடியோவை பாருங்க. இதுதான் சந்தர்ப்பவாதம். உனக்காக உன்னை வளர்த்து விட்ட இயக்கம் அதிமுக, உன்னை உருவாக்கிய இயக்கம். அப்படிப்பட்ட இயக்கத்தை விட்டுட்டு 10 ஆண்டுகள் மந்திரியாக இருந்து 15 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வளர்த்த கட்சியை, வளர்த்து விட்ட கட்சியை தூக்கி எறிஞ்சிட்டு போகிறவங்க தாவேக்காவை தூக்கி எறிய எவ்வளோ நாள் ஆகும்? அதை புரிஞ்சுக்கிட்டு தாவேக்கா நிர்வாகிகளும் தாவேக்கா தலைவர் விஜயும் நடந்துக்கிட்டால் சரிதான். வந்தவங்களை வச்சு அவங்க கட்சி நடத்தி ஜெயிச்சு வரல, ஜெயிச்சதுக்கு பிறகு இவங்களாம் வராங்க. அதனால் அந்த கட்சி தான் விழிப்பாக இருக்கணும். நம்ம ராஜேந்திர பாலாஜி சிறப்பாக சொல்லியிருக்கின்றார் நம்முடைய முதலமைச்சருக்கு. எங்கிருந்து வேண்டுமானாலும் முதலமைச்சருக்கு எச்சரிக்கை வரலாம். ஆனால் ராஜேந்திர பாலாஜி போன்றவர்களிடத்தில் இருந்து எச்சரிக்கை வந்திருக்குன்னா விஜய் அவர்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு அதிமுக போயிருக்காங்க தெரியுமா, அவங்களை பற்றியான ஃபுல் ஹிஸ்டரி ராஜேந்திர பாலாஜிக்கு தெரியும். அதனால நீங்க வெற்றி பெறுவதற்கு முன்பாக உங்ககிட்ட உழைச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு
உங்க கட்சியில முக்கியத்துவம் தரலாம். ஆனா வெற்றி பெற்று விட்டீர்கள். இப்போ வெற்றி பெற்ற தருணத்துல உங்களோட வந்து சேர்ந்துக்கிட்டு எல்லா வளத்தையும் இவங்க தான் சுரண்டி தின்ன போறாங்க. உங்க கட்சிக்காரங்க உங்களுக்காக உழைச்சாங்க, அவங்களுக்கு இடம் இல்லாம ஆக்க போறாங்க. அதனால இவங்களை நம்பி வெற்றி பெறவே இல்லை. அப்படி இருக்கும்போது இவங்களை எதுக்காக கட்சியில சேர்க்குறீங்க? ஏங்க அதிமுகவில் எப்படியெல்லாம் இருந்தாங்க அதை ராஜேந்திர பாலாஜியே சொல்லுவார். அப்பேற்பட்ட கட்சி விட்டே அவனுங்க வந்திருக்காங்கன்னா இவனுங்களை நம்பி நீங்க கட்சி நடத்தாதீங்க. நாளைக்கு உங்களை விட்டுட்டு எங்க வேணாலும் போவானுங்க. தயவு செய்து யாரை வேணாலும் நம்புங்க. இந்த அதிமுகவிலிருந்து வந்த கொள்கையற்ற கூட்டத்தை நம்பாதீங்க அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். ஏன்னா கண்டிப்பாக அதிமுகவில் இருந்த ஆளுமையே காலவாரி விட்டாங்க போறாங்கன்னா நம்ம விஜயை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்திலும் கண்டுக்கவே மாட்டாரு. ரெண்டாவது சம்பாதிக்க விட மாட்டேன்னு சொல்லியிருக்கின்றார். அப்படின்னா சத்தியமா சொல்றேன், இங்கிருந்து போயிருக்கிறவங்கலாம் என்ன வேணாலும் பண்ண துணிவான், என்ன ஊழல் பண்ண விட மாட்டேறியான்னு சொல்லிட்டு. அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு கடைசியா தனுஷ் அவர்களுக்கு வந்து ராயன் படத்துக்கு தேசிய விருது கிடைச்சிருக்குது. ஆனா அந்த தேசிய விருது சர்ச்சையா இருக்குது. ஏன் சர்ச்சையா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தனுஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்துத்துவவாதியா அவருக்கு எல் முருகன்ஜி அவர்கள் சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு தேசிய விருதை வாங்கி கொடுத்துருக்கின்றாராம். ராயன்லாம் ஒரு படமா, அந்த படத்துக்கு தனுஷ் அவர்களுக்கு தேசிய விருதா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு தனுஷ் அவர்கள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, நான் நல்ல படமே நடிச்சது கிடையாதா, அப்போ அந்த நல்ல படத்துக்கெல்லாம் தேசிய விருது கிடைக்காத பொழுது நீங்களாம் குரல் கொடுத்தீங்களா? ஆனா ஒரு தமிழனுக்கு 2 விருது கிடைச்சிருக்குது, கை தூக்கி விடலாம், இல்லைன்னா கை தட்டி விட்டுறாதீங்க தயவு செய்து. உழைப்புக்கு தானே கிடைச்சிருக்குது. நல்ல படம் இல்லை என்று எப்படி நீங்க முடிவு பண்ணீங்க? நான் நடிச்ச எத்தனையோ நல்ல படங்கள் இருக்குது, அன்னைக்கெல்லாம் எனக்கு வந்து தேசிய விருதே கிடைக்கல, அன்னைக்கெல்லாம் யார் வருத்தப்பட்டது? ஸோ மொத்தத்தில் தமிழனுக்கு தேசிய விருது கிடைச்சா நீங்க கை தூக்கி விடணும். ஆனா நீங்க காலவாரி விடுறீங்களே, தயவு செய்து விமர்சனம் பண்ணாதீங்க. தானா கிடைச்சதை அன்று யாருடைய தயவுலையும் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். இப்போ இங்க இருக்கக்கூடிய திராவிட கோஷ்டிக்கும் சரி, தனுஷ் அவர்கள் வந்து இந்து மத ஆன்மீக பாதையை நோக்கி போறது பிடிக்கல. அப்படி இந்து மத ஆன்மீக நம்பிக்கை நோக்கி அவர் பயணப்படுவதனால பின்னாடி எல் முருகன்ஜி அவர்கள் சப்போர்ட் பண்ணி விருது வாங்கி கொடுத்திருப்பாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா எல் முருகனும் சரி, அதே மாதிரி தனுஷ் அவர்களும் ஒரே சமூகத்தை சார்ந்தவராம். அதனால மணவாடு கண்டிப்பா உதவி செஞ்சிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தனுஷ் அவர்கள் கொடி ஏற்றிய பிறகு, என்னுடைய மன்றத்துடைய கொடி இதுதான் என்று அறிவித்த பிறகு அரசியலுக்கு வரப்போறாரா அப்படின்ற கேள்வி எழுகின்ற பொழுது, எத்தனையோ பிறந்த நாள் கொண்டாடினாலும் இந்த பிறந்த நாளுக்கு ஊரா போய் பொதுக்கூட்ட மேடையில பேசுவதும் ரசிகர்களை சந்திப்பதும், விரைவில் அரசியலுக்கு வருவாரு, இது விஜய்க்கு ஆப்பா இருக்குமோ, இல்ல திராவிட கழகமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் எழுந்து வராதோ விஜய் மற்றும் தனுஷ் மற்றும் அண்ணாமலை வரதுனால அப்படின்ற சந்தேகம் இருப்பதனால யாரையாவது ஒருத்தரை அட்டாக் பண்ணணுன்றதுக்காக தனுஷ் அவர்களை அட்டாக் பண்றாங்க. மொத்தத்துல திராவிடத்தில் இருக்கிறவங்க விஜய் வந்துட்டானே என்ற எண்ணம் இருக்கின்ற தருணத்துல அடுத்தது வாழவே விட மாட்டாங்களா, தனுஷ் வராரா என்று சொன்ன பிறகு தேசிய விருது வாங்குகின்ற பொழுதெல்லாம் கடந்த காலத்துல கொண்டாடினாங்க. படம் எப்படி இருக்குதுலாம் பார்க்கல. ஆனா இன்னைக்கு எப்பேற்பட்ட படம், அந்த படத்துக்கு போய் தேசிய விருது கொடுக்குறாங்களா அப்படின்னு படத்தை நோண்டி பார்த்து அந்த தேசிய விருதை விமர்சிக்கின்றார்கள் என்றால் திமுக எழுந்து வராம அப்படியே தனுஷ் வந்து அழுத்திடுவாரோ, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை டேக்கப் பண்ண முடியாது போயிடுமோ அப்படின்றதுக்காக திராவிட கைகூலிகள் வந்து கடிச்சு வைக்குது அப்படின்னு தேசியவாதிகளும் சரி, தனுஷ் ரசிகர்களும் சரி கருத்து தெரிவிக்கின்றார்கள். தானா விருது கிடைக்கிறது, அரசியல் அழுத்தத்தினால கிடைச்சதுன்னு சொல்றீங்களே, அசிங்கப்படுத்துறீங்களே உழைப்ப அப்படின்னு சொல்ல தனுஷ் அவர்கள் வந்து வருத்தப்பட்டிருக்கின்றார். என்ன பண்ண முடியும்? அவர் வெற்றி பெற்றிருந்தால் விஜய் மாதிரி இந்த மாதிரி விமர்சனம் பண்றவங்களாம் வாயை மூடிக்குவாங்க. பார்க்கலாம் பொறுத்திருந்து. தனுஷ், அண்ணாமலை, விஜய் இந்த 3 பேரும் திமுகவை அழிப்பாங்களா? உதயநிதி ஸ்டாலின் எழுந்து வராம போயிட முடியுமா? அதை அடுத்த வீடியோவில் விரிவாக பார்த்துலாம். நன்றி நண்பர்களே.